இவளுக்கு அது தெரியாது. இவளுக்கு அது தெரியாது. இவளுக்கு அது தெரியாது யாருமே சொல்லலை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷீ டசன்ட் நோ தேட். ஷீ டசன்ட் நோ தேட். ஷீ டசன்ட் நோ அப்படின்னா இவளுக்கு தெரியாது. இவளுக்கு அவளுக்கு எல்லாத்துக்குமே ஷீ தான். ஓகேவா? ஸோ இவளுக்கு தெரியாது. ஷீ டசன்ட் நோ. இங்கே ஷீ வந்திருக்கிறதுனால டஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுவே ஐ வி யூ தே இதெல்லாம் வந்துச்சுன்னா டோன்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹீ ஷீ இட் இதுக்கெல்லாம் டஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இவளுக்கு அது தெரியாது. ஷீ டசன்ட் நோ. இவளுக்கு தெரியாது அது அப்படிங்கிறதுனால தட். இவளுக்கு அது தெரியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கோபப்படாத. கோபப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கெட் ஆங்க்ரி. டோன்ட் கெட் ஆங்க்ரி அப்படின்னா கோபப்படாத. டோன்ட் கெட் ஆங்க்ரி. ஸோ இதுவே கோபமாக இருக்காத. கோபமாக இருக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி ஆங்க்ரி. டோன்ட் பி ஆங்க்ரி அப்படின்னா கோபமாக இருக்காத. ஆங்க்ரி அப்படின்னா கோபம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதில் ஏதோ குறையுது. ஏதோ இப்போ வந்து ஏதோ ட்ரெஸ் ஏதோ போட்டுட்டு வந்துட்டு நியூ ட்ரெஸ் ஏதாச்சும் போட்டு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஏதோ இதில் குறையுது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் லேக்ஸ் சம்திங். இட் லேக்ஸ் சம்திங். இட் லேக்ஸ் சம்திங் அப்படின்னா இதில் ஏதோ குறையுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு சோர்வா இல்லையா. உனக்கு சோர்வா இல்லையா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஆரின்ட் யூ டயர்ட். ஆரின்ட் யூ டயர்ட். உனக்கு சோர்வா இல்லையா. ஆரின்ட் யூ அப்படின்னா இல்லையா. உனக்கு இல்லையா. டயர்ட் அப்படின்னா சோர்வா. ஸோ உனக்கு சோர்வா இல்லையா. ஆரின்ட் யூ டயர்ட். ஸோ இதுவே உனக்கு சோர்வா இருக்கா. உனக்கு டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஆர் யூ டயர்ட். ஆர் யூ டயர்ட் அப்படின்னா உனக்கு சோர்வா இருக்கா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லாரும் நல்லா பண்ணினாங்க. எல்லாரும் நல்லா பண்ணினாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? everyone did well. everyone did well. everyone அப்படின்னா எல்லாரும். did அப்படின்னா பண்ணுனாங்க. past tense. ஓகேவா? ஸோ everyone did well அப்படின்னா நல்லா. எல்லாரும் நல்லா பண்ணுனாங்க. everyone did well. ஸோ இதுவே எல்லாரும் நல்லா பண்ணுவாங்க. எல்லாரும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லணும்னா everyone will do well. everyone will do well அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இதுவே எல்லாரும் நல்லா பண்ணுனாங்களா. எல்லாரும் நல்லா பண்ணுனாங்களா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டிட் எவ்ரி ஒன் டூ வெல். டிட் எவ்ரி ஒன் டூ வெல் அப்படின்னா எல்லாரும் நல்லா பண்ணுனாங்களா. டிட் எவ்ரி ஒன் டூ வெல். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் அதை தெளிவாக பார்க்க முடியலை. என்னால் அதை தெளிவாக பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ குடன்ட் see that clearly. ஐ குடன்ட் see that clearly. ஐ குடன்ட் see அப்படின்னா என்னால் பார்க்க முடியலை. ஸோ பாஸ்ட் டென்ஸ். குடின்ட் அப்படின்னா முடியலை. ஐ குடின்ட் சி அப்படின்னா என்னால் பார்க்க முடியலை. சி அப்படின்னா பார்க்குறது. ஸோ தேட் அதை என்னால் அதை பார்க்க முடியலை. கிளியர்லி அப்படின்னா தெளிவா. என்னால் அதை தெளிவாக பார்க்க முடியல. ஐ குடின்ட் சி தேட் கிளியர்லி. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் எங்கே போகிறான். அவன் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் டஸ் ஹி கோ. வேர் டஸ் ஹி கோ. அவன் எங்கே போகிறான். வேர் டஸ் ஹி கோ. கோ அப்படின்னா போகிறது. வேர் அப்படின்னா எங்கே. ஸோ வேர் டஸ் ஹி கோ. அவன் எங்கே போகிறான். ஸோ இதுவே அவன் எங்கே போனான். அவன் எங்கே போனான் அப்படின்னு கேட்கணும்னா வேர் டிட் ஹி கோ. வேர் டிட் ஹி கோ. அவன் எங்கே போனான். ஸோ இதுவே அவன் எங்கே போயிருக்கான். அவன் எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா வேர் ஹேஸ் ஹி கான். வேர் ஹேஸ் ஹி கான் அப்படின்னா அவன் எங்கே போயிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இவ அடிக்கடி இதை பண்ணுவா. இவ அடிக்கடி இதை பண்ணுவா. அடிக்கடி இவ இதை தான் பண்ணுவா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷி டஸ் திஸ் ஆஃபன். ஷி டஸ் திஸ் ஆஃபன். ஷி டஸ் அப்படின்னா இவ பண்ணுவா. திஸ் இதை. இவ இதை பண்ணுவா. ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. இவ இதை அடிக்கடி பண்ணுவா. ஷி டஸ் திஸ் ஆஃபன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்குது. அவன்கிட்ட தேவையான அளவு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி ஹாஸ் இனஃப் மணி. ஹி ஹாஸ் இனஃப் மணி. ஹி ஹாஸ் அப்படின்னா அவன்கிட்ட இருக்குது. இனஃப் அப்படின்னா போதுமான அளவு. மணி பணம். அவன்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்குது. ஹி ஹாஸ் இனஃப் மணி. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்கா. உன்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்கா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you have enough money? Do you have
இனஃப் மணி டு யூ ஹாவ் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கா. இனஃப் மணி போதுமான அளவு பணம். உங்ககிட்ட போதுமான அளவு பணம் இருக்கா. டு யூ ஹாவ் இனஃப் மணி. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் வெளியே வரவே இல்லை. அவன் வெளியில் வரவே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். he didn't come out. he didn't come out. he didn't come அப்படின்னா அவன் வரல. அவுட் அப்படின்னா வெளியில். அவன் வெளியில் வரல. he didn't come out. ஸோ இதுவே அவன் எப்போதும் வெளியில் வரமாட்டான். அவன் எப்போதும் வெளியில் வரமாட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். he doesn't come out always. he doesn't come out always. he doesn't come out அப்படின்னா அவன் வெளியில் வரமாட்டான். ஸோ இதுவே எப்போதும் அப்படின்னா ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். அதனால சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் சொல்லணும். ஸோ he doesn't come out அப்படின்னா அவன் வெளியில் வரமாட்டான். ஆல்வேஸ் அப்படின்னா எப்போதும். அவன் எப்பயும் வெளியில் வரமாட்டான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் எனக்கு தோணுனது. எனக்கு தோணுனது இதுதான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். this is what I felt. this is what I felt. this is what இதுதான். I felt எனக்கு தோணுனது. நான் யோசிச்சது. நான் உணர்ந்தது. இதுதான் எனக்கு தோணுது. this is what I felt. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என் முன்னாடி நிற்காத. என் முன்னாடி நிற்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டோன்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. டோன்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. டோன்ட் ஸ்டாண்ட் அப்படின்னா நிற்காத. இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ எனக்கு முன்னாடி. டோன்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ எனக்கு முன்னாடி நிற்காத. ஓகேவா. ஸோ இதுவே அவன் எனக்கு முன்னாடி நிற்க மாட்டான். அவன் எனக்கு முன்னாடி நிற்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். he will not stand in front of me. he will not stand in front of me. he will not stand அப்படின்னா அவன் நிற்க மாட்டான். ஸ்டாண்ட் அப்படின்னா நிற்கிறது. ஸோ அவன் நிற்க மாட்டான். இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ எனக்கு முன்னாடி. அவன் எனக்கு முன்னாடி நிற்க மாட்டான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் ஏன் உன்னை நம்பணும். நான் ஏன் உன்னை நம்பணும். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். why should I trust you. why should I trust you. why should I trust அப்படின்னா நான் ஏன் நம்பணும். யூ ஒன்னை. நான் ஏன் ஒன்றை நம்பணும். ட்ரஸ்ட் அப்படின்னா நம்புறது. ஸோ why should I trust you. நான் ஏன் ஒன்றை நம்பணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் என்ன ரொம்ப நம்புனான். அவன் என்ன ரொம்ப நம்புனான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். he trusted me a lot. he trusted me a lot. he trusted me அப்படின்னா அவன் என்ன நம்புனான். a lot நிறைய. அவன் என்ன நிறைய நம்புனான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னை நம்ப மாட்டான். அவன் உன்னை நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை பற்றி அவங்கக்கிட்ட பேசுகிறேன். நான் இதை அவங்கக்கிட்ட பேசுகிறேன். நான் இதை பற்றி அவங்கக்கிட்ட பேசுகிறேன். நான் இதை பற்றி அவங்கக்கிட்ட பேசிட்டு முடிவு பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ வில் டிஸ்கஸ் இட் வித் தெம். ஐ வில் டிஸ்கஸ் இட் வித் தெம். ஐ வில் டிஸ்கஸ் அப்படின்னா நான் பேசுகிறேன். கலந்து பேசுகிறேன். நான் இதை அவங்கக்கிட்ட கலந்து பேசுகிறேன். ஐ வில் டிஸ்கஸ் இட் வித் தெம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உனக்கு ஏதாவது வாங்கி தரேன். நான் உனக்கு ஏதாவது வாங்கி தரேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ வில் பை யூ சம்திங். ஐ வில் பை யூ சம்திங். ஐ வில் பை அப்படின்னா நான் வாங்குகிறேன். ஐ வில் பை யூ அப்படின்னா நான் உனக்கு வாங்குகிறேன். ஐ வில் பை யூ சம்திங் அப்படின்னா நான் உனக்கு ஏதாவது வாங்குகிறேன். நான் உனக்கு ஏதாவது வாங்கி தரேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ கண்டிப்பாக இதை பண்ணணும். நீ கண்டிப்பாக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். யூ மஸ்ட் டூ இட். யூ மஸ்ட் டூ இட் அப்படின்னா நீ கண்டிப்பாக அதை பண்ணணும். யூ மஸ்ட் டூ அப்படின்னா நீ கண்டிப்பாக பண்ணணும். இட் அப்படின்னா நீ இதை கண்டிப்பாக பண்ணணும். யூ மஸ்ட் டூ இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அதை பண்ண வேண்டாமா. நான் அதை பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். டோன்ட் ஐ நீட் டு டூ தட். டோன்ட் ஐ நீட் டு டூ தட். டோன்ட் ஐ நீட் டு டூ அப்படின்னா நான் பண்ண தேவையில்லையா. நான் அதை பண்ண தேவையில்லையா. நான் அதை பண்ண வேண்டாமா. டோன்ட் ஐ நீட் டு டூ தட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் பண்ணினதை விட நீ அதிகமாக பண்ணிகிட்ருக்க. நான் பண்ணினதை விட நீ அதிகமாக பண்ணிகிட்ருக்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். யூ ஆர் டூயிங் மோர் தென் ஐ டிட். யூ ஆர் டூயிங் மோர் தென் ஐ டிட். யூ ஆர் டூயிங் அப்படின்னா நீ பண்ணிகிட்ருக்க. மோர் தென் அதிகமாக. ஐ டிட் நான் பண்ணினதை விட அதிகமாக நீ பண்ணிகிட்ருக்க. யூ ஆர் டூயிங் மோர் தென் ஐ டிட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னால் இங்கே வர முடியுமா. உன்னால் இங்கே வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். கேன் யூ கம் ஓவர் ஹியர். கேன் யூ கம் ஓவர் ஹியர் அப்படின்னா உன்னால் இங்கே வர முடியுமா. கேன் யூ கம் அப்படின்னா உன்னால் வர முடியுமா. கேன் யூ கம் ஓவர் ஹியர் அப்படின்னா உன்னால் இங்கே வர முடியுமா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி குடி. கொஞ்சம் தண்ணி குடி. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ட்ரிங்க் சம் வாட்டர். ட்ரிங்க் சம் வாட்டர். கொஞ்சம் தண்ணி குடி.
ட்ரிங்க் சம் வாட்டர். ஸோ இதுவே நான் கொஞ்சம் தண்ணி குடித்தேன், நான் கொஞ்சம் தண்ணி குடித்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ drank some வாட்டர். ஐ drank some வாட்டர். நான் கொஞ்சம் தண்ணி குடித்தேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனை கொஞ்சம் தண்ணி குடிக்க சொல்லு, அவனை கொஞ்சம் தண்ணி குடிக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? எப்போதும் இப்படியே பண்ணாத, எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்போ பார்த்தாலும் இதையே பண்ணாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் டூ திஸ் ஆல் த டைம். டோன்ட் டூ திஸ் ஆல் த டைம். டோன்ட் டூ திஸ் அப்படின்னா இதை பண்ணாத, ஓகேவா? டோன்ட் டூ அப்படின்னா பண்ணாத, டோன்ட் டூ திஸ் அப்படின்னா இதை பண்ணாத, ஆல் த டைம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் எல்லா நேரமும் இதையே பண்ணாத, இப்படி பண்ணாத. டோன்ட் டூ திஸ் ஆல் த டைம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? என்னை இழுக்காத. இப்போ யாராச்சும் இழுத்தாங்கன்னா ஏன் என்னை இழுக்கிற, என்னை இழுக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ட்ராக் மீ. டோன்ட் ட்ராக் மீ. ட்ராக் அப்படின்னா இழுக்கிறது. ஸோ டோன்ட் ட்ராக் அப்படின்னா இழுக்காத, மீ என்ன இழுக்காத, டோன்ட் ட்ராக் மீ. ஸோ இதுவே சேரை இழுக்காத, தூக்கிட்டு வந்து வை, சேரை இழுக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ட்ராக் த சேர். டோன்ட் ட்ராக் த சேர். ட்ராக் அப்படின்னா இழுக்கிறது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நான் உனக்காக மட்டும்தான் இங்கே வந்தேன். நான் உனக்காக மட்டும்தான் இங்கே வந்தேன், இல்லைனா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கேம் ஹியர் ஒன்லி ஃபார் யூ. ஐ கேம் ஹியர் ஒன்லி ஃபார் யூ. ஐ கேம் அப்படின்னா நான், ஐ கேம் அப்படின்னா வந்தேன். ஸோ வந்தேன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், அதனால கம்மோட பாஸ்ட் டென்ஸ் கேம். ஐ கேம் ஹியர் அப்படின்னா இங்கே, நான் இங்கே வந்தேன். ஒன்லி ஃபார் யூ உனக்காக மட்டும்தான், ஒன்லி அப்படின்னா மட்டும், ஃபார் யூ உனக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்தேன். ஐ கேம் ஹியர் ஒன்லி ஃபார் யூ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் கவனமாகவே இருக்க மாட்ற, நீ ஏன் கவனமாகவே இருக்க மாட்ற. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why don't you care at all? Why don't you care at all? கேர் அப்படின்னா ஒரு கவனமாக இருக்கிறது, ஓகேவா? ஸோ why don't you care at all அப்படின்னா நீ ஏன் கவனமாகவே இருக்க மாட்ற. why don't you care அப்படின்னா நீ ஏன் கவனமாக இருக்க மாட்ற. at all அப்படின்னா கவனமாகவே இருக்க மாட்ற. why don't you care at all, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எங்கே வந்திருக்கோம், நம்ம எங்கே வந்திருக்கோம், நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் ஹாவ் வி கம். வேர் ஹாவ் வி கம். வேர் ஹாவ் வி கம் அப்படின்னா நம்ம எங்கே வந்திருக்கோம். வேர் அப்படின்னா எங்கே, ஹாவ் வி கம் அப்படின்னா நம்ம வந்து இருக்கிறோம், நம்ம எங்கே வந்திருக்கிறோம், ஓகேவா? ஸோ இதுவே நம்ம சென்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும்னா வி ஹாவ் கம் டு சென்னை. வி ஹாவ் கம் டு சென்னை. வி அப்படின்னா நாம், ஹாவ் கம் அப்படின்னா வந்து இருக்கிறோம், டு சென்னை சென்னைக்கு, நம்ம சென்னைக்கு வந்திருக்கோம். இது நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வேர் ஹாவ் வி கம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கியா, நீ இதுக்கு முன்னாடி இங்கே வந்து இருக்கியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹாவ் யூ கம் ஹியர் பிஃபோர். ஹாவ் யூ கம் ஹியர் பிஃபோர். ஹாவ் யூ கம் அப்படின்னா நீ வந்திருக்கியா, ஹியர் இங்கே, பிஃபோர் முன்னாடி, நீ முன்னாடி இங்கே வந்திருக்கியா. ஹாவ் யூ கம் ஹியர் பிஃபோர். ஸோ இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். அது எப்படின்னா ஹாவ் யூ பீன் ஹியர். ஹாவ் யூ பீன் ஹியர் பிஃபோர் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா, ஹாவ் யூ பீன் ஹியர், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்னை சாகடிச்சிருவேன். நான் உன்னை சாகடிச்சிருவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐல் கில் யூ. ஐல் கில் யூ அப்படின்னா நான் உன்னை சாகடிச்சிருவேன். கில் அப்படின்னா சாகடிக்கிறது, கொல்றது, ஓகேவா? ஸோ ஐல் கில் யூ அப்படின்னா நான் உன்னை சாகடிச்சிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மற்றவங்கள பற்றி என்கிட்ட பேசாத. மற்றவங்கள பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. டோன்ட் டாக் டு மீ அபவுட் அதர்ஸ். டோன்ட் டாக் டு மீ அபவுட் அதர்ஸ். டோன்ட் டாக் டு மீ அப்படின்னா என்கிட்ட பேசாத. அபவுட் அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்கள பற்றி, அபவுட் அப்படின்னா பற்றி, அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்க. ஸோ டோன்ட் டாக் டு மீ அபவுட் அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்கள பற்றி என்கிட்ட பேசாத, ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏன் இப்படி சொல்கிற, ஏன் இதை சொல்கிற, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஒய் ஆர் யூ சேயிங் திஸ். ஒய் ஆர் யூ சேயிங் திஸ். ஏன் இதை சொல்கிற, ஒய் ஆர் யூ சேயிங் திஸ். இதுவே ஏன் இதை இப்போ சொல்கிற, ஏன் இதை இப்போ வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஒய் ஆர் யூ சேயிங் திஸ் நவ். ஒய் ஆர் யூ சேயிங் திஸ் நவ் அப்படின்னா ஏன் இதை இப்போ சொல்கிற. ஒய் ஆர் யூ சேயிங் அப்படின்னா ஏன் சொல்கிற, திஸ் இதை ஏன் இதை சொல்கிற. நவ் அப்படின்னா இப்போ, ஏன் இதை இப்போ சொல்கிற, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எனக்கு எல்லாமே சொல்லித்தந்த. நீ எனக்கு எல்லாமே கற்று தந்த. நீ எனக்கு எல்லாமே சொல்லித்தந்த அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ டாட் மீ எவ்ரி திங். யூ டாட் மீ
எவ்ரிதிங். யூ டாட் மீ அப்படின்னா நீ எனக்கு சொல்லித்தந்த. டாட் அப்படின்னா டீச்சோட பாஸ்டன்ட் டாட். ஓகேவா? ஸோ யூ டாட் அப்படின்னா நீ சொல்லித்தந்த. மீ எனக்கு. எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே. நீ எனக்கு எல்லாமே சொல்லித்தந்த. ஓகேவா? இதுவே நான் உனக்கு எல்லாமே சொல்லி தருவேன். நான் உனக்கு எல்லாமே சொல்லி தருவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் பயந்துட்டேன். நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் லிட்டில் ஸ்கேட். ஐ எம் லிட்டில் ஸ்கேட். ஸ்கேட் அப்படின்னா பயப்படுறது. ஸோ ஐ எம் லிட்டில் ஸ்கேட் அப்படின்னா நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் ராங் வித் திஸ்? வாட்ஸ் ராங் வித் திஸ்? வாட்ஸ் ராங் அப்படின்னா என்ன தப்பு இருக்குது? வித் திஸ் இதில் என்ன தப்பு இருக்குது? வாட்ஸ் ராங் வித் திஸ்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் கண்டிப்பாக அதை பண்ணுவேன். நான் கண்டிப்பாக அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐல் டெஃபினெட்லி டூ தேட். ஐல் டெஃபினெட்லி டூ தேட். ஐ வில் டெஃபினெட்லி டூ அப்படின்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். டெஃபினெட்லி அப்படின்னா கண்டிப்பாக. ஐ வில் டெஃபினெட்லி டூ அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவேன். தேட் அதை நான் அதை கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. அதில் எதுவுமே உன்னால் பண்ண முடியாது. அதில் எதுவுமே உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். யூ கான் டூ எனி ஆஃப் தெம். யூ கான் டூ எனி ஆஃப் தெம். யூ கான் டூ அப்படின்னா உன்னால் பண்ண முடியாது. எனி ஆஃப் தெம் அதில் இருக்கிற எதையுமே உன்னால் பண்ண முடியாது. யூ கான் டூ எனி ஆஃப் தெம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நீ அவன்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது. நீ அவன்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுடன்ட் ஆஸ்க் ஹிம் எனிதிங். யூ ஷுடன்ட் ஆஸ்க் ஹிம் எனிதிங். யூ ஷுடன்ட் ஆஸ்க் அப்படின்னா நீ கேட்கக்கூடாது. ஹிம் அவன்கிட்ட. நீ அவன்கிட்ட கேட்கக்கூடாது. எனிதிங் அப்படின்னா எதுவும். நீ அவன்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. யூ ஷுடன்ட் ஆஸ்க் ஹிம் எனிதிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதில் எதுவுமே நீ பண்ணக்கூடாது. இதில் எதுவுமே நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். யூ ஷுடன்ட் டூ எனி ஆஃப் தீஸ். யூ ஷுடன்ட் டூ எனி ஆஃப் திஸ். யூ ஷுடன்ட் டூ. ஷுடன்ட் அப்படின்னா ஷுட் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஷுடன்ட். யூ ஷுடன்ட் டூ அப்படின்னா நீ பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ கூடாது அப்படின்னா நம்ம ஷுட் நாட் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் சென்டென்ஸ்க்கும் சேம் பேட்டர்ன் தான். ஓகேவா? ஸோ கூடாது அப்படின்னா சொல்லணும்னா ஷுட் நாட். யூ ஷுடன்ட் டூ அப்படின்னா நீ பண்ணக்கூடாது. எனி ஆஃப் தீஸ் அப்படின்னா இதில் எதுவுமே நீ பண்ணக்கூடாது. யூ ஷுடன்ட் டூ எனி ஆஃப் தீஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன வச்சிருக்கன்னு என்கிட்ட காமி. நீ என்ன வச்சிருக்கன்னு என்கிட்ட காமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷோ மீ வாட் யூ ஹாவ். ஷோ மீ வாட் யூ ஹாவ். ஷோ மீ அப்படின்னா என்கிட்ட காமி. ஷோ அப்படின்னா காமிக்கிறது. ஸோ மீ அப்படின்னா என்கிட்ட. ஷோ மீ வாட் யூ ஹாவ். வாட் யூ ஹாவ் அப்படின்னா நீ என்ன வச்சிருக்கன்னு. ஹாவ் அப்படின்னா வச்சிருக்கிறது. ஸோ வாட் யூ ஹாவ். ஷோ மீ வாட் யூ ஹாவ் அப்படின்னா நீ என்ன வச்சிருக்கன்னு என்கிட்ட காமி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன வச்சிருந்தேன்னு அவன்கிட்ட காமிச்சேன். நான் என்ன வச்சிருந்தேன்னு அவன்கிட்ட காமிச்சேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஷோட் ஹிம் வாட் ஐ ஹேட். ஐ ஷோட் ஹிம் வாட் ஐ ஹேட். ஐ ஷோட் அப்படின்னா நான் காமிச்சேன். ஹிம் அவன்கிட்ட. நான் அவன்கிட்ட காமிச்சேன். என்ன காமிச்சேன்? நான் என்ன வச்சிருந்தேன்னு. வாட் ஐ ஹேட். ஸோ ஹேவ் அப்படின்னா வச்சிருக்கிறதுன்னு சொன்னேன். ஸோ வச்சிருந்தேன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஹேவோட பாஸ்ட் டென்ஸ் ஹேட். ஸோ ஐ ஷோட் ஹிம் வாட் ஐ ஹேட். நான் என்ன வச்சிருந்தேன்னு அவன்கிட்ட காமிச்சேன். ஓகேவா? ஸோ இதுவே அவன் என்ன வச்சிருக்கான்னு அவகிட்ட காமிப்பான். அவன் என்ன வச்சிருக்கான்னு அவகிட்ட காமிப்பான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி லூசுத்தனமாக எதுவும் பண்ணாத. இது மாதிரி லூசுத்தனமாக எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டூ சச் ஸ்டூபிட் திங்ஸ். டோன்ட் டூ சச் ஸ்டூபிட் திங்ஸ். டோன்ட் டூ அப்படின்னா பண்ணாத. சச் ஸ்டூபிட் திங்ஸ் அப்படின்னா இது மாதிரியான முட்டாள்தனமாக எதுவும் பண்ணாத. இது மாதிரி முட்டாள்தனமான விஷயமும் எதுவும் பண்ணாத. ஸ்டூபிட் திங்ஸ் அப்படின்னா முட்டாள்தனமான விஷயம். டோன்ட் டூ அப்படின்னா பண்ணாத. சச் ஸ்டூபிட் திங்ஸ் அப்படின்னா இது மாதிரியான முட்டாள்தனமான விஷயங்கள் பண்ணாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னை பற்றி கவலைப்படாத. என்னை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் வரி அபவுட் மீ. டோன்ட் வரி அபவுட் மீ. டோன்ட் வரி அப்படின்னா கவலைப்படாத. அபவுட் மீ என்னை பற்றி. ஸோ என்னை பற்றி கவலைப்படாத. டோன்ட் வரி அபவுட் மீ. வரி அப்படின்னா கவலைப்படுறது. டோன்ட் வரி அப்படின்னா கவலைப்படாத. அபவுட் மீ என்னை பற்றி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் ஏன் காலை கட் பண்ணுனா.
அவன் ஏன் காலை கட் பண்ணுனா, நான் பேசிட்டு தானே இருக்கேன், அவன் ஏன் கட் பண்ணுனா அப்படின்னா சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did she hung up the call? Why did she hung up the call? Why did she hung up அப்படின்னா அவன் ஏன் கட் பண்ணுனா காலை, the call. Why did she hung up the call? Hung up அப்படின்னா காலை கட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் hung up. ஸோ why did she hung up the call? அவன் ஏன் காலை கட் பண்ணுனா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்கிட்ட பிரச்சனை பண்ணாத, என்கிட்ட பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் மெஸ் வித் மீ. டோன்ட் மெஸ் வித் மீ அப்படின்னா என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. மெஸ் அப்படின்னா பிரச்சனை பண்ணுறது. ஸோ டோன்ட் மெஸ் வித் மீ அப்படின்னா என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. ஓகேவா. ஸோ இதுவே என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு முயற்சி பண்ணாத, என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. அவன் நைட்டு சாப்பிட்டானா, அவன் நைட்டு சாப்பிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் ஹி ஹேஸ் டின்னர். டிட் ஹி ஹேஸ் டின்னர் அப்படின்னா அவன் நைட்டு சாப்பிட்டானா. டிட் ஹி ஹேஸ் அவன் எடுத்துக்கிட்டானா டின்னர், நைட்டு சாப்பாடு, அவன் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டானா. டிட் ஹி ஹேஸ் டின்னர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. அவன் உனக்கு தெரியப்படுத்தினானா, அவன் உனக்கு தெரியப்படுத்தினானா, அந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொன்னானா, அந்த விஷயத்த உனக்கு தெரியப்படுத்தினானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் ஹி இன்ஃபார்ம் யூ. டிட் ஹி இன்ஃபார்ம் யூ. இன்ஃபார்ம் அப்படின்னா தெரியப்படுத்துறது, ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்கு பேர் இன்ஃபார்ம். ஸோ டிட் ஹி இன்ஃபார்ம் அப்படின்னா அவன் தெரியப்படுத்தினானா, யூ உனக்கு, அவன் உனக்கு தெரியப்படுத்தினானா. டிட் ஹி இன்ஃபார்ம் யூ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா, அவன் உன்கிட்ட எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. டிண்ட் ஹி டெல் யூ எனிதிங். டிண்ட் ஹி டெல் யூ எனிதிங். டிண்ட் ஹி டெல் அப்படின்னா அவன் எதுவும் சொல்லலையா. டெல் அப்படின்னா சொல்றது. ஸோ இங்கே சேனாலும் சொல்றது தான். இங்கே ஏன் டெல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உன்கிட்ட, ஸோ யார்கிட்ட சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதனால இங்கே டெல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும், அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ டிண்ட் ஹி டெல் அப்படின்னா அவன் சொல்லலையா. டிண்ட் அப்படின்னா சொல்லலையாங்கிறதுக்கு டிண்ட் ஹி டெல், அவன் டெல் யூ அவன் உன்கிட்ட சொல்லலையா. எனிதிங் அப்படின்னா எதுவும், அவன் உன்கிட்ட எதுவும் சொல்லலையா. டிண்ட் ஹி டெல் யூ எனிதிங், அவன் உன்கிட்ட எதுவும் சொல்லலையா. ஸோ இதுவே அவன் உன்கிட்ட எதுவும் சொல்லலை, அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்லலை. இந்த இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி டிண்ட் டெல் யூ எனிதிங். அந்த கொஸ்டினாக கேட்கும்போது டிண்ட் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஸோ அதை நம்ம ஆன்சராக சொல்லும்போது அந்த டிண்ட் ஹீக்கு நெக்ஸ்ட் போயிடும். ஸோ ஹி டிண்ட் டெல் யூ எனிதிங். ஹி டிண்ட் டெல் யூ எனிதிங், அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஸோ இதுவே அவன் உன்கிட்ட ஏதாவது சொன்னானா, அவன் உன்கிட்ட ஏதாவது சொன்னானா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் ஹி டெல் யூ எனிதிங். டிட் ஹி டெல் யூ எனிதிங். டிட் ஹி டெல் யூ அப்படின்னா உன்கிட்ட சொன்னானா. எனிதிங் ஏதாவது, அவன் உன்கிட்ட ஏதாவது சொன்னானா. ஓகேவா. ஸோ அவன் என்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னா he did not tell me anything, அவன் என்கிட்ட எதுவும் சொல்லலை. he did not tell me anything. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் லாங். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் லாங். ஐ வாஸ் வெயிட்டிங் அப்படின்னா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபார் லாங் ரொம்ப நேரமாக, நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் லாங். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. ஐ கெப்ட் ஆன் திங்கிங் அபவுட் தட். ஐ கெப்ட் ஆன் திங்கிங் அபவுட் தட். ஐ கெப்ட் ஆன் திங்கிங் அப்படின்னா நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அபவுட் தட் அதை பற்றி, நான் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஐ கெப்ட் ஆன் திங்கிங் அபவுட் தட். ஓகேவா. ஸோ இதுவே நான் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will keep on thinking about that. I will keep on thinking about that. I will keep on thinking அப்படின்னா நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். about that அதை பற்றி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் அதை ஏற்றுக்க முடியலை. ஸோ பாஸ்ட் டென்ஸ் முன்னாடி, என்னால் அப்போ அதை ஏற்றுக்க முடியலை. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I couldn't accept that. I couldn't accept that. accept அப்படின்னா ஏற்றுக்கிறது. ஸோ ஐ குடிண்ட் அக்செப்ட் அப்படின்னா என்னால் ஏற்றுக்க முடியலை. இங்கே குடிண்ட் அப்படின்னா குட் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் குடிண்ட். ஓகேவா. ஸோ ஐ குடிண்ட் அக்செப்ட் அப்படின்னா என்னால் ஏற்றுக்க முடியலை. தட் அதை, என்னால் அதை ஏற்றுக்க முடியலை. ஓகேவா. ஸோ இதுவே நீ கண்டிப்பாக ஏற்றுக்கணும். நீ கண்டிப்பாக ஏற்றுக்கணும் அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ மஸ்ட் அக்செப்ட் தட். யூ மஸ்ட் அக்செப்ட் தட். அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கிறது, ஒத்துக்கிறது. ஓகேவா. ஸோ யூ மஸ்ட் அக்செப்ட் நீ கண்டிப்பாக ஏற்றுக்கணும். ஓகேவா. ஸோ இதுவே நீ அதை ஏற்றுக்குவ, நீ அதை ஏற்றுக்குவ, நீ அதை ஒத்துக்குவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா.
ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் அவளை அழைச்சிட்டு வந்த? நீ ஏன் அவளை அழைச்சிட்டு வந்த? இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? why did you bring her? why did you bring her? bring அப்படின்னா எடுத்துட்டு வரது, அழைச்சிட்டு வரது. ஓகேவா? சரி, ஒரு பொருளாக இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வரதுன்ற மீனிங்ல வரும். சில பர்சன்ஸாக இருந்துச்சுன்னா அழைச்சிட்டு வருது அப்படிங்கிற மீனிங்ல வரும். ஸோ why did you bring அப்படின்னா நீ ஏன் அழைச்சிட்டு வந்த? her அவளை, நீ ஏன் அவளை அழைச்சிட்டு வந்த? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு அதில் விருப்பம் போயிடுச்சு, எனக்கு அதில் ஆர்வம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எனக்கு அதில் ஆர்வம் இல்லை, எனக்கு அதில் ஆர்வம் போயிடுச்சு. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I lost interest in that. I lost interest in that. interest அப்படின்னா ஆர்வம். ஸோ I lost எனக்கு போயிடுச்சு, நான் இழந்துட்டேன், நான் அந்த ஆர்வத்தை இழந்துட்டேன். in that அதில் எனக்கு ஆர்வம் போயிடுச்சு. I lost interest in that. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிக்க மாட்டியா? நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிக்க மாட்டியா? ஆர் நான் என்ன சொல்கிறேன்னு புரியாதா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't you understand what I'm saying? Don't you understand what I'm saying? நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியாதா? Don't you understand? புரியாதா? உனக்கு புரியாதா? புரிஞ்சிக்க மாட்டியா? அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரிஞ்சுக்கிறது. What I'm saying, நான் என்ன சொல்கிறேனோ அது உனக்கு புரியாதா? Don't you understand what I'm saying? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதை செய்ய சொல்லி என்கிட்ட கெஞ்சினா. அவ அதை செய்ய சொல்லி என்கிட்ட கெஞ்சினா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She begged me to do that. She begged me to do that. She begged அப்படின்னா அவ கெஞ்சினா. beg அப்படின்னா கெஞ்சுறது. ஸோ she begged அப்படின்னா அவ கெஞ்சினா. மீ என்கிட்ட, அவ என்கிட்ட கெஞ்சினா. எதுக்கு? to do that, அதை பண்ணுறதுக்கு, அதை பண்ண சொல்லி அவ என்கிட்ட கெஞ்சினா. She begged me to do that. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதை எடு, அதை எடு, அங்கே கீழே விழுந்து கிடக்கு பாரு, அதை எடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? பிக் இட் அப். பிக் இட் அப் அப்படின்னா அதை எடு. பிக் இட் அப், பிக் அப்படின்னா எடுக்கிறது. ஸோ பிக் இட் அப் அப்படின்னா அதை எடு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாங்கள் இன்னும் எதுவும் சாப்பிடலை, நாங்கள் இன்னும் எதுவும் சாப்பிடல. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We still haven't had anything. We still haven't had anything. We still haven't had anything அப்படின்னு நாங்கள் இன்னும் எதுவும் எடுத்துக்கல, நாங்கள் இன்னும் எதுவும் சாப்பிடல. இன்னும் அப்படிங்கிறதுக்கு still. We still haven't had அப்படின்னா இன்னும் சாப்பிடல, anything எதுவும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க நிறைய சண்டை போடுவாங்க, அவங்க ரொம்ப சண்டை போடுவாங்க, அவங்க நிறைய சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They fight a lot. They fight a lot. They fight அப்படின்னா அவங்க சண்டை போடுவாங்க. a lot நிறைய, அவங்க நிறைய சண்டை போடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுவே அவங்க நிறைய சண்டை போட்டுக்கிட்டாங்க, அவங்க நிறைய சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு ஒரு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இது நல்லதா படலை, எனக்கு நல்லதா படலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't feel good. I don't feel good. I don't feel அப்படின்னா எனக்கு படலை, எனக்கு தோணலை. குட் நல்லதா, எனக்கு நல்லதா தோணலை. I don't feel good. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு தயாராக இரு, அதுக்கு தயாராக இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Be prepared for that. Be prepared for that. Be prepared அப்படின்னா தயாராக இரு. For that அதுக்கு, அதுக்கு தயாராக இரு. Be prepared for that. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ அடுத்த தடவை வரலாம், நீ அடுத்த தடவை வரலாம். இப்போ நான் தம்பி அழைச்சிட்டு போகிறேன், நீ அடுத்த தடவை வரலாம். இப்போ நான் இவனை அழைச்சிட்டு போகிறேன், நீ அடுத்த தடவை வரலாம் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can come next time. You can come next time. You can come நீ வரலாம். next time அடுத்த தடவை, அடுத்த முறை நீ வரலாம். You can come next time. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்ன குற்றம் சொல்லாத, என்ன குறை சொல்லாத, என்ன குற்றம் சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't blame me. Don't blame me. blame அப்படின்னா குத்தம் சொல்கிறது, குறை சொல்கிறது. Don't blame me, என்ன என்ன குறை சொல்லாத. Don't blame me. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதை எனக்கு அப்புறமா அனுப்பு. இப்போ ஏதோ ஒரு வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே யார்ட்டே காமிக்கிறீங்க, எனக்கு அப்புறமா அதை அனுப்பி விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Send me that later. Send me that later. Send me அப்படின்னா எனக்கு அனுப்பு. that அதை, எனக்கு அதை அனுப்பு. லேட்டர் அப்புறமா, எனக்கு அதை அப்புறமா அனுப்பு. Send me that later. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு அவளை தெரியுமா, அவனுக்கு அவளை தெரியுமா. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
டஸ் ஹி நோ ஹர், டஸ் ஹி நோ ஹர், டஸ் ஹி நோ அப்படின்னா அவனுக்கு தெரியுமா, ஹர் அவளை, அவளை அவனுக்கு தெரியுமா, டஸ் ஹி நோ ஹர். இதுவே அவனுக்கு அவளை தெரியும், இந்த இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், ஹி நோஸ் ஹர், ஹி நோஸ் ஹர், அவனுக்கு அவளை தெரியும். இதுவே அவனுக்கு அவளை தெரியாது, அவனுக்கு அவளை தெரியாது, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், ஹி டசன்ட் நோ ஹர், ஹி டசன்ட் நோ ஹர், அவனுக்கு அவளை தெரியாது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், ஐ ஹாவ் லாட் ஆஃப் மணி, ஐ ஹாவ் லாட் ஆஃப் மணி, ஐ ஹாவ் அப்படின்னா என்கிட்ட இருக்கு, லாட் ஆஃப் மணி நிறைய பணம், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, ஐ ஹாவ் லாட் ஆஃப் மணி. ஓகேவா, மணி அப்படின்னா பணம், ஐ ஹாவ் அப்படின்னா என்கிட்ட இருக்கு, லாட் அப்படின்னா நிறைய, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, ஐ ஹாவ் லாட் ஆஃப் மணி. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. உன்கிட்ட நிறைய பணம் இருக்கா, உன்கிட்ட நிறைய பணம் இருக்கா, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, முடிந்த அளவு நன்றாக செய்கிறேன். இப்போ ஏதோ ஒரு காம்படிஷனுக்கு போகிறோம், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் முடிஞ்ச அளவு நல்லா பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, சாதாரண எப்படி சொல்லலாம், ஐல் ட்ரை மை பெஸ்ட், ஐல் ட்ரை மை பெஸ்ட் அப்படின்னா என்னால் எவ்வளோ முடியுமோ முடிஞ்ச அளவு நான் நல்லா பண்ணுறேன், ஐல் ட்ரை மை பெஸ்ட். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு பிடித்த மாதிரி செய், உனக்கு பிடிச்ச மாதிரி செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சாதாரண எப்படி சொல்லலாம், டூ ஆஸ் யூ லைக், டூ ஆஸ் யூ லைக், ஆஸ் யூ லைக் அப்படின்னா உனக்கு பிடிச்ச மாதிரி, டூ அப்படின்னா செய், உனக்கு பிடிச்ச மாதிரி செய். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன் விருப்பம் போல செய், உனக்கு உன் விருப்பம் என்னமோ அதுபடி செய் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, சாதாரண எப்படி சொல்லலாம், டூ ஆஸ் யூ விஷ், டூ ஆஸ் யூ விஷ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. இப்போ நம்ம ஏதோ ஒரு சொல்லிட்டு தப்பா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஐயோ நான் அப்படி சொல்லலை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, சாதாரண எப்படி சொல்லலாம், ஐ டென்ட் மீன் இட், ஐ டென்ட் மீன் இட் அப்படின்னா அந்த அர்த்தத்தில் சொல்லலை, ஐ டென்ட் மீன் இட். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன் பக்கம் தான், நான் உன்னோட பக்கம் தான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ சண்டைன்னு வந்துச்சுன்னா நான் உன் பக்கம் தான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, சாதாரண எப்படி சொல்லலாம், ஐம் ஆன் யோர் சைட், ஐம் ஆன் யோர் சைட், நான் உன்னோட பக்கம் தான். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னை மிரட்டாதே, என்னை மிரட்டாத, என்னை பயமுறுத்தாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, சாதாரண எப்படி சொல்லலாம், டோன்ட் த்ரெட்டன் மீ, டோன்ட் த்ரெட்டன் மீ, த்ரெட்டன் அப்படின்னா மிரட்டுறது பயமுறுத்துறது. ஓகேவா, ஸோ மிரட்டுறதுக்கு த்ரெட்டன், டோன்ட் த்ரெட்டன் மீ அப்படின்னா என்ன பயமுறுத்தாத. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் உளறுகிறான், அவன் வளரிட்டு இருக்கான், அவன் ஏதோ வளர்றான், அவன் அப்படிதான் உளருவான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, சாதாரண எப்படி சொல்லலாம், he is babbling, he is babbling, babble அப்படின்னா உளறுறது, so he is babbling அப்படின்னா அவன் உளறிட்டு இருக்கான், இதுவே அவன் உளருவான், அவன் எப்பயும் உளருவான் அப்படிங்கிறதுக்கு he babbles அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, so he babbles அப்படின்னா அவன் எப்பயுமே உளருவான். ஓகேவா, so next one என்னன்னு பார்க்கலாம். எதுவும் பிரச்சனையா, ஸோ இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி தெரியுதுன்னா நம்ம போயிட்டு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, சாதாரண எப்படி கேட்கலாம், எனி ப்ராப்ளம், எனி ப்ராப்ளம் அப்படின்னா கொஸ்டினா கேட்கற மாதிரி எனி ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா பிரச்சனையா அப்படின்னு அர்த்தம். சரி, உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கறத எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கறத எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன் வாயை கழுவு, வாயை கழுவு அப்படின்னு சொல்லுவோம், சின்ன பிள்ளைங்கலாம் போய் வாயை கழுவு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா, சாதாரண எப்படி சொல்லலாம், ரின்ஸ் யோர் மவுத், ரின்ஸ் யோர் மவுத், ரின்ஸ் அப்படின்னா கழுவுறது, துவைக்கிறது, அலசுறது அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு ரின்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ ரின்ஸ் யோர் மவுத் அப்படின்னா உன்னோட வாயை கழுவு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன செய்தாய், நீ என்ன பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, சாதாரண எப்படி கேட்கலாம், வாட் டிட் யூ டூ, வாட் டிட் யூ டூ அப்படின்னா நீ என்ன பண்ணுன. ஸோ நீ என்ன பண்ணுவ அப்படிங்கறத எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, சாதாரண எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், பதிலுக்கு பதில் பேசாத, பதிலுக்கு பதில் பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சாதாரண எப்படி சொல்லலாம், டோன்ட் டாக் பேக், டோன்ட் டாக் பேக், டாக் பேக் அப்படின்னா பதிலுக்கு பதில் பேசுறது, ஸோ டோன்ட் டாக் பேக் அப்படின்னா பதிலுக்கு பதில் பேசாத. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன், டீயை சூடு பண்ணு, டீயை சூடு பண்ணு, இல்ல தண்ணியை சூடு பண்ணு, இல்ல பாலை சூடு பண்ணு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா, சாதாரண எப்படி சொல்லலாம், ஹீட் அப் த டீ, ஹீட் அப் த டீ, ஹீட் அப் அப்படின்னா சூடு பண்ணு, இதுவே ஹீட் அப் த மில்க் அப்படின்னா பாலை சூடு பண்ணு, ஹீட் அப் த காஃபி அப்படின்னா காஃபியை சூடு பண்ணு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன், ஏன் நொன்ற, இப்போ காலை நொண்டி நொண்டி நடந்தாங்கன்னா ஏன் நொண்டி நொண்டி நடக்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, சாதாரண எப்படி கேட்கலாம், why are you limping, why are you limping, limp அப்படின்னா limping அப்படின்னா நொண்டி நொண்டி நடப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு limping, ஸோ why are you limping அப்படின்னா ஏன் நொண்டி நொண்டி நடக்கிற. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவசரப்படாத, பதட்டப்படாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவசர அவசரமா பண்ணாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், டோன்ட் பி ஹேஸ்டி, டோன்ட் பி ஹேஸ்டி அப்படின்னா அவசரப்படாத, அவசர அவசரமா பண்ணாத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் பி ஹேஸ்டி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது என்னுடைய தவறு அல்ல, இது என்னோட தப்பு இல்லை, இதை நான் பண்ணல, இது ஏன் தப்பு இல்லை அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், இட்ஸ் நாட் மை ஃபால்ட், இட்ஸ் நாட் மை ஃபால்ட் அப்படின்னா இது என்னோட தப்பு இல்லை, இட்ஸ் நாட் மை ஃபால்ட். ஓகேவா, ஃபால்ட் அப்படின்னா தப்பு, தவறு, மிஸ்டேக். ஓகேவா, ஸோ ஃபால்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சாதாரண எப்படி சொல்லலாம், எனிதிங் குட் ஹவ் ஹேப்பன்,
எனிதிங் கூட ஹேப்பன் அப்படின்னா என்ன வேணா நடந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் என்னை ஏமாற்றி விட்டான், அவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? he cheated on me, he cheated on me, he cheated on me அப்படின்னா அவன் என்னை ஏமாத்திட்டான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ தான் ஆரம்பித்திருப்பாய், நீ தான் ஆரம்பிச்சிருப்ப அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? யூ ஹேட் ஸ்டார்டட், நீ தான் ஆரம்பிச்ச. ஸோ முன்னாடி ஏதோ ஒரு சண்டை ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீ தான் முன்னாடி சண்டே ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு யூ ஹேட் ஸ்டார்டட் அப்படின்னா நீ தான் ஆரம்பிச்ச. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அவனை விடமாட்டேன், நான் அவனை விடமாட்டேன், என்ன பண்றேன் பாரு அவன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் ஸ்பேர் ஹிம், ஐ வில் நாட் ஸ்பேர் ஹிம் அப்படின்னா நான் அவனை விடமாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ எப்பொழுது எழுந்திருப்பாய், சரி காலையில எப்போ எந்திரிப்பாய் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? when do you get up, when do you get up அப்படின்னா நீ எப்போ எந்திரிப்ப, when do you wake up அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ wake up அப்படின்னா நம்ம கண்ணை தூக்கத்திலேருந்து கண் விழிக்கிறது wake upனு சொல்லுவோம். ஸோ get up அப்படின்னா நம்ம பெட்ல இருந்து எந்திரிப்போம் இல்லையா? ஸோ அதை get up அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாய், நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? how much do you earn, how much do you earn, earn அப்படின்னா சம்பாதிக்கிறது. ஸோ how much do you earn அப்படின்னா நீ எவ்வளவு சம்பாதிக்கிற. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது எவ்வளவு, இதோட விலை என்ன, இது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? how much does this cost, how much does this cost அப்படின்னா இது எவ்வளவு, இதோட விலை என்ன. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாய், என்ன தேடிட்டு இருக்க, என்ன பார்த்துட்டு இருக்க, என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சார் ஏதோ தேடிட்டு இருக்காங்க, ஏதோ தேடுற மாதிரி நம்ம தெரிஞ்சுன்னா என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை கேட்கலாம். what are you looking for, what are you looking for அப்படின்னா நீ என்ன தேடிட்டு இருக்க, what are you looking for. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஒருபோதும் அப்படி நினைக்காதே, எப்போதுமே அப்படி நினைச்சிடாத, அது மாதிரி நினைச்சிடாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? don't ever think so, don't ever think so அப்படின்னா அது மாதிரி நினைக்காத. ஓகேவா? ஸோ don't ever think so. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அப்படி நினைக்கவே மாட்டேன், நான் அப்படி நினைக்கவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி நினைக்கவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ never think so, ஐ never think so அப்படின்னா நான் அப்படி நினைக்கவே மாட்டேன், ஐ never think so. ஓகேவா? அதிகமாக யோசிக்காதே, ஸோ எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்காத, நீயா அதிகமாக யோசிச்சுட்டு இருக்காது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்ம ஒரு விஷயம் நம்மளா யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அதை மாதிரி யோசிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை விஷயம் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஓவர் திங்க். ஸோ ஓவர் திங்க் அப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டே இருக்குது, நம்மளா யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் ஓவர் திங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோன்ட் ஓவர் திங்க் அப்படின்னா யோசிச்சுட்டே இருக்காது. ஓகேவா? ஸோ எனக்கே தெரியாமல் நான் அதை தான் செய்தேன், எனக்கே தெரியாமல் நான் அதை தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வாட் ஐ டிட் வித்வுட் மை நாலேஜ், தட்ஸ் வாட் ஐ டிட் வித்வுட் மை நாலேஜ், தட்ஸ் வாட் ஐ டிட் அப்படின்னா நான் அதை தான் செஞ்சேன், வித்வுட் மை நாலேஜ் அப்படின்னா எனக்கே தெரியாம. ஓகேவா? ஸோ இதுவே எனக்கே தெரியாம நான் அதை தான் செஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணும்னா தட்ஸ் வாட் ஐ வாஸ் டூயிங் வித்வுட் மை நாலேஜ், தட்ஸ் வாட் ஐ வாஸ் டூயிங் வித்வுட் மை நாலேஜ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? டோன்ட் யூ ஹாவ் எனி சென்ஸ், டோன்ட் யூ ஹாவ் எனி சென்ஸ், சென்ஸ் அப்படின்னா அறிவு. ஸோ டோன்ட் யூ ஹாவ் எனி சென்ஸ் அப்படின்னா உனக்கு எதுவும் அறிவு இல்லையா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது எங்கிருந்து வந்தது என்று பார்க்க சென்றேன். ஸோ இப்போ எதுக்கோ இப்போ நம்ம வெளியில போறோம், ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, ஸோ நம்ம வெளில போனோம்னா எங்க போனீங்க அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வந்துச்சு, அது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்க்க போனோம் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ வென்ட் டு see where it came from, ஐ வென்ட் டு see where it came from, ஐ வென்ட் டு see அப்படின்னா நான் பார்க்க போனேன், where it came from அது எங்கேருந்து வந்துச்சுன்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவள் கோபமாக இருக்கும் பொழுது கூட அன்பாக இருப்பாள். சில பேர் இப்போ கோபமா இருக்கிறப்பையும் அக்கறையா இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ சொல்லுவோம்ல, ஸோ அவள் கோபமா இருந்தாலும் அன்பா இருப்பா, கோபமா இருந்தாலும் அக்கறையா இருப்பா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? she is kind even when she is angry, she is kind even when she is angry, she is kind அப்படின்னா அவள் அன்பா இருப்பா, இரக்கமா இருப்பா எப்ப? even when she is angry, அவள் கோபமா இருக்கிறப்ப கூட. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அமைதியாக இருப்பதுதான் உனக்கு நல்லது, அமைதியா இருக்கிறது தான் உனக்கு நல்லது, ஒழுங்கா வாய முடியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ டு ஸ்டே குவைட், இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ டு ஸ்டே குவைட், இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ அப்படின்னா இதான் உனக்கு நல்லது. என்னது? டு ஸ்டே குவைட், அமைதியா இருக்கிறது, குவைட் அப்படின்னா அமைதி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய காலை உடைத்து விடுவேன், காலை உடைச்சிடுவாங்க, போனீங்கன்னா காலை உடைச்சிடுவான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் பிரேக் யுவர் லெக்ஸ், ஐ வில் பிரேக் யுவர் லெக்ஸ் அப்படின்னா பிரேக் அப்படின்னா உடைக்கிறது. ஸோ ஐ வில் பிரேக் யுவர் லெக்ஸ் அப்படின்னா உன்னோட காலை உடைச்சிடுவான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், காஃபியை அங்கு வைத்திருக்கிறேன். இப்போ நம்ம எழுப்பி விட்டுட்டு யாராச்சும் எழுப்பி விட்டுட்டு காஃபி வச்சுட்டு காஃபி அங்கே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹவ் கெப்ட் த காஃபி தேர், ஐ ஹவ் கெப்ட் த காஃபி தேர், ஐ ஹவ் கெப்ட் அப்படின்னா நாங்கள் வச்சிருக்கேன், காஃபி தேர் அப்படின்னா காஃபியை அங்கே வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், வாயை திறந்து ஏதாவது சொல், வாயை திறந்து ஏதாவது சொல்லு, வாயை திறந்து ஏதாவது பேசு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் சே சம்திங், ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் சே சம்திங், ஓப்பன் யுவர் மவுத் அப்படின்னா வாயை தர, சே சம்திங் அப்படின்னா ஏதாச்சும் சொல்லு, ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் சே சம்திங். ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ளாதே, உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
டோன்ட் ஸ்பாயில் யுவர் லைஃப். டோன்ட் ஸ்பாயில் யுவர் லைஃப். ஸ்பாயில் அப்படின்னா கெடுத்துக்கிறது. ஸோ டோன்ட் ஸ்பாயில் யுவர் லைஃப் அப்படின்னா உன்னோட வாழ்க்கைக்கு கெடுத்துக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னை குறைத்து மதிப்பிடாதே, என்னை குறைச்சி மதிப்பிடாத, என்னை குறைச்சி இடப்படாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதாரண இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ. அண்டர் எஸ்டிமேட் அப்படின்னா குறைச்சி மதிப்பிடுறது. ஸோ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ அப்படின்னா என்ன குறைச்சி மதிப்பிடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ செய், உனக்கு என்ன செய்யணுமோ செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ உனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செய், நீ என்ன வேணாலும் செய் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதாரண இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do whatever you want to do. Do whatever you want to do. Do whatever you want. Do whatever அப்படின்னா என்ன வேணாலும் செய். You want to do. Do whatever you want to do. உனக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ என்ன வேணாலும் செய். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் முடித்து விட்டேன். ஸோ ஏதோ இப்போ ஒரு வேலை பண்றோம், நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதாரண இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் டன். ஐ எம் டன் அப்படின்னா நான் முடிச்சிட்டேன், முடிஞ்சிட்டு அப்படிங்கிறதுக்கு ஐ எம் டன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எவ்வளோ முட்டாளா இருக்கான் பாரு அவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பாரு அவன் எவ்வளோ முட்டாளா இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சாதாரண இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How foolish he is. How foolish he is. foolish அப்படின்னா முட்டாள்தனமா, எவ்வளோ முட்டாள்தனமா இருக்கான் பாரு. How foolish he is. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய நகத்தை கடிக்காதே, உன்னோட நகத்தெல்லாம் கடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதாரண இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't bite your nails. Don't bite your nails. bite அப்படின்னா கடிக்கிறது. ஸோ don't bite your nails. nailsனா நகங்கள். ஓகேவா? ஸோ உன்னோட நகத்தை கடிக்காத. Don't bite your nails. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் பார்க்க எப்படி இருந்தான், அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதாரண இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How did he look alike. அவன் பார்க்க எது மாதிரி இருந்தான்? How did he look alike. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நான் என்னவா இருக்கேன்னு நீ நினைக்கிறேன், நான் என்ன வேலை பார்க்கறேன்னு நீ நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதாரண இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? What do you think I am. What do you think I am. ஸோ நான் என்னவா இருக்கேன்னு நீ நினைக்கிறேன். What do you think I am. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், நான் இப்போ என்ன செய்யணும், நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதாரண இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? What should I do. நான் என்ன செய்யணும். What should I do. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் என் தவறுகளை ஏற்றுக்கொள்கிறேன், நான் என் தவறுகளை நான் என் தவறெல்லாம் ஏத்துக்கிறேன், நான் என் தவறெல்லாம் ஒத்துக்கிறேன், நான் தான் பண்ணேன், நான் ஏத்துக்கிறேன், நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ அட்மிட் மை மிஸ்டேக். ஐ அட்மிட் மை மிஸ்டேக். அட்மிட் அப்படின்னா நம்ம ஏத்துக்கிறது, ஒத்துக்கிறது. ஓகேவா? ஸோ ஐ அட்மிட் மை மிஸ்டேக். மிஸ்டேக்னா தவறு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் சீக்கிரம் வந்து விடுவேன், நான் சீக்கிரம் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இல்லையா? சாதாரண இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'll be back soon. I'll be back soon. soon அப்படின்னா சீக்கிரமா. I'll be back soon அப்படின்னா நான் சீக்கிரமா வந்துடுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், பேசுவதற்கு முன்பு யோசி, பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதாரண இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Think before you speak. Think before you speak. Think அப்படின்னா யோசி, before you speak அப்படின்னா பேசுறதுக்கு முன்னாடி யோசி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நாளைக்கு என்னுடைய பிறந்தநாள், நாளைக்கு என்னோட பர்த்டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதாரண இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Tomorrow is my birthday. Tomorrow is my birthday அப்படின்னு நாளைக்கு என்னோட பிறந்த நாள். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை ரசித்துக் கொண்டிருந்தேன், நான் உன்னை ரசிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதாரண இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was admiring you. I was admiring you. admire அப்படின்னா ரசிக்கிறது. I was admiring you அப்படின்னு நான் ரசிச்சிட்டு இருந்தேன். ஓகேவா? அவன் உன்னை ரசிப்பான், அவன் உன்னை ரசிப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதாரண இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு வேற ஏதாவது வேண்டுமா, உனக்கு வேற ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? சாதாரண இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you want anything else. Do you want anything else. anything else அப்படின்னா ஏதாவது வேற ஏதாவது. Do you want உனக்கு வேணுமா, உனக்கு வேற ஏதாவது வேணுமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னால் இதிலிருந்து தப்பிக்க முடியாது, உன்னால இதிலிருந்து தப்பவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதாரண இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can't escape from this. You can't escape from this. escape அப்படின்னா தப்பிக்கிறது. ஸோ you can't escape from this அப்படின்னா இதிலிருந்து உன்னால தப்பிக்க முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அங்கு போவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, அங்க போறதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை, அங்க போறதுல எந்த பயனுமே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதாரண இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It's no use to go there. It's no use to go there. to go there அப்படின்னா அங்க போறதுல இட்ஸ் நோ யூஸ் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை, பயன் இல்லை. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.